ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூஎஸ். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா வந்து லைனாக சிசிவி 96ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா படமே செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் லுக், அதாவது சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படம் அவர் நடித்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காரு. அதுவும் என்ன கெட்டப்பில், சும்மா லேடி கெட்டப்பில் செம்மையாக இருக்காரு. அதை பற்றி நானே சொன்னேன், எப்படி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கல, வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், சூப்பர் டீலக்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த போஸ்டரில் வந்து விஜய் சேதுபதினா எப்படி இருக்காரு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? நல்லா இருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. எப்போவுமே அவர் மாஸ் தான், இப்போ இன்னும் மாஸாக இருப்பார். அது வந்து விஜய் சேதுபதியாங்கிறது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமாயிருச்சு. சும்மா இப்போ வந்து ஒரு பிக்சரை பார்த்தாவே, போஸ்டரை பார்த்தாவே ஒரு செம கட்டாப்பாக தான் இருக்குது. அழகாக இருக்கார் அவர், சூப்பராக இருக்கு, மஜாவா வராருண்ணா. ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு அந்த காஸ்டியூம் எல்லாமே ரொம்பவே சூட்டாக இருக்குது. பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து டாப் லெவலில் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கு ஆக்சுவலி. அவருக்கு எல்லா கெட்டப்பும் ரொம்ப செட் ஆகுது. விஜய் சேதுபதின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே போஸ்டரில் வந்து அது விஜய் சேதுபதினு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மூவியில் வந்து கெட்டப் வந்து லேடி கெட்டப் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே லேடி கெட்டப் பண்ணியிருக்காங்க, இவரும் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் இவருக்கும் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை விட நல்லாவே இருப்பாருன்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து சிவகார்த்தியானும் ஒரு ஆக்டராக இருந்திருக்காப்புல, அவரும் இது மாதிரி இருந்ததில்லை. ஆனால் இவருக்கு ஒரு கெட்டப் வந்து இப்படி வந்து அமைஞ்சிருக்கேங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம் தான். அதுதான் கேட்குறேன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இவருக்கு நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும், நல்ல கருத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க ரெமோ வந்து புதுசாக முயற்சி பண்ணாங்க அவைசமையை வச்சு. ஆனால் இவரும் அதே பேசிக்கில் வந்திருக்கு. ஆனால் இவர் படம் நல்லாயிருக்கும், அதை விட சூப்பர் டூப்பராக வந்துடும். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அவர் என்ன ரோலாக இருந்தாலும் பண்ணுவேன்ற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லா ரோலுமே அவருக்கு செட் ஆகுது, நல்லா வருவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கு. புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நல்லா இருக்குது, அவ்வளோதான். இவர் ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறனால அதுவே டிஃப்ரெண்ட் தான். இப்போ வந்து சிசிவி பண்ணாரு, அதுக்கப்புறம் 96, இது சூப்பர் டீலக்ஸ், அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி தகட்டலையா? என்னடா இவர் நல்லா தானே பண்ணுறாரு, நல்லா திகட்டலாம். ஆமாம், அவர் நடிப்புங்கிறது எல்லாமே பெரும்பாலும் நல்லா தான் நடிக்கிறாரு. அவர் நல்லா தானே இருக்கும். எல்லா படம் கூட ஓட்டுனா அவர் படம் தானே கெத்து. இல்லை இன்னும் பார்க்கணும் ஆர்வமாக தான் இருக்குது. விஜய் சேதுபதி இல்லை, அதெல்லாம் வேற ஹீரோஸ்னா மேபி இதாக இருக்கும். பட் விஜய் சேதுபதிலாம் அவர் எவ்வளோ மூவிஸ் நடித்தாலும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ விஜய் சேதுபதி சார் நடித்த படங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எந்த படம்? இதற்கு தானே ஆசைப்பட்டேன். அது நல்லா இருக்கும், அவர் பேசுறது எல்லாம் நேச்சுரலாக நடிச்சிருப்பாரு. அவர் படத்தில் பிடிச்ச டைலாக், ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு, ஃபீல் ஆயிட்டாப்ல, குமுதா ஹாப்பி. சேதுபதி ரொமான்டிக்கும் இருக்கும், மாசும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் அவங்க சன்னா நடிச்சிருப்பாங்களா, அதில் ஒரு பையன் பையனை மட்டும் ட்ரீட் பண்ணுறது, வேற என்ன ட்ரீட் பண்ணுறது சொல்லுங்க. அவங்க ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறது எல்லாத்தையும் தெரியுது, உங்க மூஞ்ச பார்க்கும்போது ஒரு அந்த அதுவா ஐயோ கேட்க சொல்லுங்க. சேதுபதி அண்ணாவோட டைலாக் கேவலமாக இருக்கும். அதுதான் நானும் சொல்கிறேன். இதெல்லாம்ங்களா பேதான் வேணான்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் சும்மா அவரோட டைலாக் சொல்லலாம். போயிட்டு வாங்க தாராளமா, பக்கத்துலேயே இருக்கேன், பக்கத்துல போய் சுண்டல் சாப்பிடு. நீங்க சிரிச்சதுக்காக சொல்றேன். எனக்கு சேதுபதி தான் போலீஸ் கெட்டப்பட நல்லா இருந்துச்சு. எல்லா படமும் பிடிக்கும், செலக்டடாக சொல்ல முடியல. எல்லா படம் கருப்பு கருப்பன். தர்மதுரை. ஆரி ஓகே பேபி. யாரா இது பேய் மாதிரி இருக்குது? விக்ரம் வேதா ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தில் பிடிச்ச டைலாக் என்ன? விக்ரம் வேதால உள்ள டைலாக்ஸ் தான் பிடிக்கும். நானும் ரவுடி தான். ஓகே பேபி. எல்லா படமும் பார்த்துருக்கேன். இப்போ 96 பார்த்தோம், அதான் ரொம்ப பிடிச்சது. நயன்தாரா கூட நடிச்சாங்கல்ல, அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் பிடிச்ச டைலாக் ஏதாவது? பிடிச்ச டைலாக்லாம் தெரியல. பார்த்தீங்களா, பப்ளிக்லாம் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னாங்க விஜய் சேதுபதி வந்து செம்மையாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. முக்கியமாக என்ன சொன்னாங்க, எல்லாருமே லேடி கெட்டப் பண்ணியிருக்காங்களாம், ஆனால் இவரை மாதிரி ஒரு லேடி கெட்டப் பண்ணாங்க இது வரைக்கும் யாருமே அட்ராக்ட் ஆனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை விஜய் சேதுபதினா இதை விட சூப்பரான ரோல்ஸ் வேறு ஏதாவது பண்ணால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி இருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.